ஒரு இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட் ஒரு சப்ஜெக்ட் ஒன்று எடுத்துக்கிறாரு, எனக்கு இப்போ வந்து மெக்கானிக்கல் வேணும் அப்படிங்கறது விருப்பப்பட்டு எடுத்துறாரு. வேற ஒரு டிபார்ட்மெண்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதை நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அப்படின்னா அப்படி பண்ண முடியுமா அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பெரும்பாலும் கேட்கறாங்க. இப்போ கவுன்சிலிங் ப்ராசஸ் மூலியமா போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்டர்டு, நீங்க வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் மாத்துறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். அண்ட் தென் இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய காலேஜஸ் இது மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்போ நீங்க வந்து மேனேஜ்மெண்ட்ல போறீங்க அப்படிங்கிறப்போ பாத்தீங்கன்னா நீங்க டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து வேரி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா சில யூனிவர்சிட்டியில பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்ஸ்ல வந்து இன்டர் டிசிப்ளினரி கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்றாங்கன்னு சொல்லலாம். அதாவது இப்ப நீங்க வந்து மெக்கானிக்கல் படிப்பீங்க, மெக்கானிக்கல் பிளஸ் நீங்க வந்து அந்த இடத்துல ஒரு டேட்டா சயின்ஸையும் எடுத்து படிக்க முடியும். அதே மாதிரி பயோமெடிக்கல் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க இன்னொரு அடிஷனல் பேரலா பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ் எடுத்து படிக்க முடியும். இது மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ் டாப் காலேஜஸ்ல வந்து ஆட் பண்ணிருக்காங்க. அப்படிங்கிறப்போ வேற சப்ஜெக்ட்ஸும் எடுத்து தாராளமாக படிக்கலாம். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கு. நீங்க படிக்கக்கூடிய காலேஜஸ் பொறுத்து அது இருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்க காலேஜஸ் தெளிவா விசாரிச்சுக்கோங்க, இது மாதிரி கோர்சஸ் எல்லாம் வந்து வேரி பண்ண முடியுமா அப்படிங்கிற